ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம வானொலியில் பேனில் இது பண்ணி பார்ப்போம். கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான மைதா மாவு. இப்போ 1/2 கிலோ மைதா மாவில் பாதி எடுத்துக்கிறோம். 250 கிராம் எடுத்துக்கிறோம். 250 கிராம் எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான ஜீனி 200 கிராம் ஜீனி பொடிச்சு வச்சுருக்கேன் ஜாரில். அப்புறம் சோடா உப்பு ப்ளஸ் பேக்கிங் சோடா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கோல்டு வின்னர். அப்புறம் பால், தேவையான அளவு பால், ஒரு 200 கிராம் பால். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக்கிங் சோடா டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். அது மாதிரி சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே எடுத்துக்கிறோம். நிறைய எடுக்க வேண்டாம். போட்டுட்டு நம்ம சீனி திரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை இதோட சேர்க்குறோம். இனிப்பை செக் பண்ணிவிட்டு போட்டுப்போம். அதுக்கப்புறம் பால் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் அதோட சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கிறோம். இப்போ கோல்டு வின்னர் ஆயில், மணம் இல்லாத ஆயில் ஊற்றிக்கணும். கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கோல்டு வின்னர். இப்போ பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இதை விஸ்கை வச்சு நல்லா அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா நம்ம விஸ்கை வச்சு அடிச்சிட்டோம். எப்படி இருக்கு பாருங்கள் மாவு. இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும், இப்படி விடணும். இதை நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கமோ அந்த பாத்திரத்துக்கு கொஞ்சம் எண்ணெயை தடவி மாற்றிக்கிறோம். இப்போ இலுப்பைச்சட்டி கொஞ்சம் கனமான இலுப்பைச்சட்டியாக வைங்க. இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதில் கொஞ்சம் ஆயிலை ஊற்றிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் சுற்றி நல்லா ஆயில் தடவிருக்கேன். இப்போ இந்த மாவு எடுத்து இதில் கொட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மாற்றியாச்சு. எண்ணெய் தேய்ச்ச பாத்திரத்தில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கணும். இப்படி ஒரு குலுக்கி விட்டோன்னா இங்கே கேப் இல்லாமல் இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மேலே வச்சு கொப்பரை மூடி இது செட் ஆகிற மாதிரி மூடி வச்சு இப்படி மூடிக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ளே வச்சுட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக அதை மூடிக்கிறோம். ஒரு 1/2 hour கழித்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு. இது நான் குத்தி பார்த்ததெல்லாம் தான் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. பாருங்கள், உள்ளே கடைசி வரைக்கும் விட்டுருக்கேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒன்றுமே ஒட்டலை, மாவு ஒட்டலை. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கு. 55 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அது சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கம்மியாக வச்சுக்கோங்க. லைட்டாக எனக்கு அரியிருச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது, சாஃப்டாக இருக்கா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு லைட்டாக கறியிருச்சு. ஒரு 50 நிமிஷம் கிட்ட ஆச்சு. நீங்கள் 3/4 மணி நேரம் வச்சா கூட போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.